சற்றுமுன் வெளியான தகவல். பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு வருமா? இன்னும் 11 மாதத்தில். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அது குறித்த விரைவான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் எதிர்க்கட்சிகளும் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவா ஆதரமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுக மீண்டும் திமுக அரசை சாடி அரசு ஊழியர்களை சப்போர்ட் செய்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமான கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றன. இதனை வலியுறுத்தியே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டத்தில் அவ்வப்போது ஈடுபட்டும் வருகிறார்கள். 4 வருடங்கள் கடந்தும் திமுக அரசு தன்னுடைய வாக்கை காப்பாற்றவில்லை என்று அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் நடைமுறைப்படுத்தினால் அதனால் அரசுக்கு எந்தவிதமான சிக்கலும் சுமையும் இருக்க போவதில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அரசு தயக்கம் காட்டுகிறது என்று ஊழியர்கள் சந்தேகம் எழுப்பி வருகின்றன. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதாகவும் கவலையுடன் கூறுகிறார்கள். இதைதான் எதிர்க்கட்சிகளும் கேள்வி எழுப்பி வருகின்றன. ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பஞ்சாப், கர்நாடகம், இமாலய பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்து வரும்போது அதிகாரிகள் குழுவை அமைத்து அதன் அறிக்கை அடிப்படையில் அந்த மாநிலங்களில் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது குழு நாடகங்களை நடத்துவதை தவிர்த்துவிட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவின் முக்கிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மா. பாண்டியராஜனும் திமுக அரசை கடுமையாக சாடியிருக்கிறார். அருப்புக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக மாணவர் அணி சார்பில் நீட் தேர்வுக்காக உயிர் இழந்த 22 மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பாண்டியராஜன் பேசும்போது அமைச்சர் பொன்முடி மீது 2 நாட்களில் வழக்கு தொடர வேண்டும் என நீதிமன்றமே உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தமிழக அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லையானால் அது நீதிமன்ற அனுமதிப்பு ஆகும். அரசு ஊழியர்களும் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றன. பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படும் என்று உறுதி தந்தார்கள். ஆனால் ஒன்றும் செய்யவில்லை. அனைத்து ஊழியர்களுமே அதிருப்தியில் உள்ளதால் இதன் தாக்கம் இன்னும் 11 மாதங்களில் தெரிந்துவிடும். இதனால் ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக பட்ஜெட் இழக்கும் என்றார். ஏற்கனவே அரசு ஊழியர்கள் திமுக அரசு வருத்தத்தில் உள்ளன. கோரிக்கையை விரைந்து நிறைவேற்றாவிட்டால் அரசு ஊழியர்களின் பெருவாரியான ஆதரவை அதிமுக அறுவடை செய்ய காத்திருப்பதாக அரசியல் நிபுணர்களும் கருத்து கூறி வருகிறார்கள். இந்நிலையில் அரசு ஊழியர்களின் கவனத்தை பெறும் வகையில் அதிமுக தலைவர்களும் ஆதரவு தந்து பேசி வருவது கவனிக்கத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இந்த வங்கி செயல்படாது, வாடிக்கையாளர் அதிர்ச்சி. அதாவது பிரபல வங்கியின் உரிமத்தை ரத்து செய்வதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளன.
விதிமுறைகளை பின்பற்றாத வங்கிகள் மீது ரிசர்வ் வங்கி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அபராதம் விதிப்பது, வங்கி உரிமத்தை ரத்து செய்வது போன்ற நடவடிக்கைகள் இதில் அடங்கும். பல வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்துள்ளது. இந்த வரிசையில் அகமதாபாத்தை தளமாக்க தளமாக்க கொண்ட கலர் கிரசன்ட் கூட்டுறவு வங்கியும் சிக்கியுள்ளது. இந்த வங்கியின் உரிமத்தை ரத்து செய்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஏனெனில் அந்த வங்கியிடம் போதுமான மூலதனமும் வருவாய் ஈட்டும் வாய்ப்புகளும் இல்லை. குஜராத் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரிடம் வங்கியை மூடிவிட்டு வங்கிக்கு ஒரு குறைதீர்ப்பாளரை நியமிக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த வங்கி மூடப்பட்ட பிறகு அவ்வங்கியின் ஒவ்வொரு டெபாசிட்டாளர்களுக்கும் வைப்புத் தொகை, காப்பீடு மற்றும் கடன் உத்தரவாத கழகத்திலிருந்து ரூபாய் 5 லட்சம் வரையில் காப்பீடு கிடைக்கும். கூட்டுறவு வங்கி வழங்கிய தரவுகளின்படி சுமார் 98.51% வைப்புத் தொகையாளர்கள் வைப்புத் தொகை, காப்பீடு மற்றும் கடன் உத்தரவாத கழகத்திடமிருந்து தங்கள் வைப்புத் தொகையின் முழு தொகையையும் பெற உரிமை உண்டு என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் மார்ச் 31ஆம் தேதிக்குள் வைப்புத் தொகை, காப்பீடு மற்றும் கடன் உத்தரவாத கழகம் ஏற்கனவே வங்கியின் வைப்புத் தொகையாளர்களுக்கு ரூபாய் 13.94 கோடியை செலுத்தியுள்ளது. உரிமத்தை ரத்து செய்வதற்கான காரணத்தை கூறியுள்ள ரிசர்வ் வங்கி, அந்த வங்கியிடம் போதுமான மூலதனமும் வருவாய் ஈட்டும் வாய்ப்புகளும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் சில தேவைகளை வங்கி நிறைவேற்ற தவறிவிட்டது. வங்கியின் இருப்பு வைப்புத் தொகையாளர்களின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதன் தற்போதைய நிதி நிலைமையை கொண்டு வங்கி அதன் வைப்புத் தொகையாளர்களுக்கு முழுமையாக பணம் செலுத்த முடியாது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கி வணிகத்தை மேலும் தொடர அனுமதித்தால் அது மக்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. உரிம ரத்து செய்யப்பட்ட பிறகு கூட்டுறவு வங்கி ஏப்ரல் 16ஆம் தேதியன்று தனது வணிக செயல்பாடுகளை நிறுத்தியது. அதாவது காலை முதல் வங்கியால் எந்த வகையான வணிகமும் செய்ய முடியாது. வங்கி வணிகத்தில் பிற விஷயங்களுடன் வைப்புத் தொகையை ஏற்றுக்கொள்வது மற்றும் வைப்புத் தொகையை திருப்பி செலுத்துவது ஆகியவையும் அடங்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.